சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முதல்ல நானோ இல்ல உங்க தாத்தாவோ அத பத்தி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. அது வரப்போ வரட்டும். சொல்றத கேளும்மா. போய் சேர்றத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேர்ல முந்திக்கிறவங்க தான் புண்ணியம் பண்ணவங்க. ஆமாமா, அதுக்கப்புறம் தனியா இருக்க போறவங்க நிலைமை தான் ரொம்ப மோசம். அத நினைச்சாதான் எங்களுக்கு பயமா இருக்கு. பவித்ரா, சொல்றேனே தப்பா நினைக்காது. வயசு காலத்துல ஒரு வீராப்புல நான் தனியா வாழ்ந்துடுவேன், என்னால முடியும், நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு வீர வச்சனமெல்லாம் பேசலாம். ஆனா உடம்புக்கு முடியலங்கிறப்போ வயசாகி உடம்பெல்லாம் இத்து போனதுக்கு அப்புறம் வரட்டு கௌரவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாதம்மா. நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு அப்பதான் தோணும். ஆனா அப்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. புருஷன் பொண்டாட்டி குடும்பம்னு பெரியவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் சும்மா இல்ல, 1000 தான் சொல்லு. கடைசி காலத்துல துணைக்குன்னு சொல்றதுக்கு புருஷனோ பொண்டாட்டியோ இல்லைன்னா வாழ்க்கை நரகம்தான். அந்த வகையில ஆண்டவன் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்கு கருணை காட்டி இருக்கான். நாங்க என்ன சொல்ல வரோன்னு உனக்கு புரியுது இல்ல? காலம் கடந்துருச்சு தாத்தா. யார் சொன்னா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. இப்ப எங்களுக்கு பிரிய விருப்பம் இல்ல அப்படின்னு கோர்ட்ல சொன்னா அதை நிச்சயமா ஏத்துக்கும். பவித்ரா, போமா, யோசிக்காத, ஆதி கிட்ட பேசி பிடிவாதம் பண்ணாதம்மா. பேசுங்கடாமா, மனசை விட்டு பேசுங்க, நல்ல முடிவுக்கு வாங்க. முடிவு ஏற்கனவே எடுத்து தானே பாட்டி. நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. ஜானு மாடியில தானே இருக்கா. கடைசி காலத்துல துணைக்குன்னு சொல்றதுக்கு புருஷனோ பொண்டாட்டியோ இல்லைன்னா வாழ்க்கை நரகம்தான். வயசாகி உடம்பெல்லாம் இத்து போனதுக்கு அப்புறம் வரட்டு கௌரவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாதம்மா. நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு அப்பதான் தோணும். தேவாவை நினைச்சுதான் இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு சீதாமா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் பயந்துகிட்டு இருக்கா. இல்லடா, நம்ம முன்னாடியே இப்படி பேசிட்டு போறானே. அவன்லாம் பேச மட்டும் தான் செய்வான். அவனெல்லாம் கண்டுக்காம விட்டா காணாம போயிடுவான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா அந்த தேவா. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அவன் சுத்தி சுத்தி வரான். இவ்வளவு நாள் இந்த பக்கமே வராம இருந்தவன் இப்ப திடீர்னு வரானா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் வரான். இவ்வளவு நாள் ஜெயில இருந்தான், இப்போ வெளியில வந்துட்டான். அவன் எந்த நோக்கத்தோட வேணா வரட்டும், அவனால ஒன்னும் பண்ண முடியாது. நீ சொல்றது என்னமோ சரிதான்டா. ஆனா அவன் வந்துட்டு போனதுல இருந்தே மனசு என்னமோ படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் எப்ப வருவான், என்ன செய்ய காத்திருக்கான்னு மனசு என்னமோ தப்பு தப்பாவே யோசிக்குதுடா. நம்மள மீறி அவனால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஜானுவும் பவித்ராவும் நம்ம கூட தானே இருக்க போறாங்க. தனியா எங்கேயும் போய் இருக்க போறது இல்லையே. அதெல்லாம் பாத்துக்கலாம் சீதாமா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பவி. கேட்டுட்டு தான் வரேன். தேவாவை நினைச்சு நீ ஒன்னும் பயப்படாத. அவனால உன்னை ஒன்னும் செஞ்சிட முடியாது. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அவனுக்கு பயந்துகிட்டு நான் பாதுகாப்பா இங்க இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல வெளியில உன்னால வாழ்ந்துட முடியாது, எங்களை விட்டா உனக்கு வேற நாதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க சீதாமா? தேவாவுக்கு பயந்துகிட்டு சொல்லல. நீ இங்கதான் இருக்கணும் பவி. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீ எப்பவும் இருக்கணும். இவனுக்கும் சங்கவிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்கே இருக்கணுமானா? பின்ன இவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ யோசிச்சுதான் பேசுறியா பவி? காலையில தேவா வந்து என்ன பேச்சு பேசிட்டு போனா அதை கேட்டுமா நீ இப்படி பேசுற? அவன் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அவனுக்கு பயந்துகிட்டு நான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படி கோழியா நான் வளர்ந்து நிக்கல. ஏன் பவி இப்படி எல்லாம் பேசுற? நான் முடிவு பண்ணிட்டேன். பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன்.
இந்த தைரியம் கூட இல்லாம எப்படி உலகத்துல நாங்க வாழ முடியும்? அடுத்தவங்கள நம்பிலாம் உலகத்துல வாழ முடியாது சீதாமா. மனுஷங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, சூழ்நிலை அப்படியே அவங்கள மாத்திடும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம நம்ம வாழ்க்கை எப்படி வாழறது? பூமி சுத்தமா நின்னுடுவா போது வாழ்ந்துதானே ஆகணும். எனக்காக இல்ல, என் பொண்ணுக்காக நான் வாழ்ந்துதான் ஆகணும். அது கூட தெரியாதா எனக்கு?